நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்குறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஒரு பால் மயிலை மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் சினை, பல் கடைமுளைப்புங்க. அதாவது ஒரு பால் வந்து எந்த அளவுக்கு வெண்மையான நிறமுடையதாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மில்க் ஒயிட் கலரில் இருக்குதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட திமில் அமைப்பு தான் இதோட ஹைலைட்டுங்க. அதாவது வந்து ஒரு காளை, உழுகின்ற காளை, ஒரு ஏரோடுகின்ற காளை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு திமில் ஏற்றமாக இருக்குமோ அதே அளவுக்கு ஒரு பசுமாட்டிற்கு வந்துருக்குதுங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு மாடுகள் வந்து 100ல் ஒரு 20% மாடுகள் தான் இந்த மாதிரி இருக்குங்க. நல்ல ஏற்ற திமில்ல, அதாவது இரட்டை திமிலுங்கிறதுக்கான ஒரு க்ளீன் எக்ஸாம்பிள் இந்த மாடு தானுங்க. நீங்கள் மற்ற மாடுகளை வந்து இந்த எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு இதை பார்த்து கூட கற்றுக்கலாமுங்க. அனைத்து அங்கலட்சணமும் தெளிவாக இருக்கிறதுங்க. அந்த விளாரி கொம்பு அமைப்பாகட்டும்ங்க, நல்ல பழைய வர்க்க டைப்பில் நல்ல நிலம் கொட்டுற அளவுக்கு வாழுங்க. மடி சீர்களும் வந்து பார்த்திங்கன்னா 4 காம்புகளும் நல்லா அள்ளி வச்சாப்புல நல்ல தெளிவான மடி அமைப்புங்க. இதனுடைய கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக நேரம் 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால், கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான மாடுங்க. ஒரு மாடு வைத்திருந்தாலும் இந்த மாதிரி மாடு வைத்திருக்கலாம் என்று எண்ணுகிற அளவுக்கு பார்ப்பவர்களின் பார்வையை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த ஷோ குவாலிட்டி மயிலை மாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அங்க லட்சணமும் தெளிவாக இருக்கிறதுங்க. இந்த மாடு இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னும் 2 கறவை காராம்பசுக்கள் இருக்குதுங்க. நல்ல கறவை திறனில் எந்த விதமான வெள்ளை புலியோ மறையோ இல்லாமல் நல்ல தெளிவாக இருக்கிறது. உங்களுக்கு பதிவு போடுவதற்கு முன்னாடியே தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.